Morning champions சூப்பரான சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. Find the highest common factor for HCF. Fraction கொடுத்தா 2/15, 4/5, 6/15. இப்போ HCFன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நியூமரேட்டர் வந்து நம்ம வந்து we have to find out HCF. டினாமினேட்டருக்கு வந்து LCM. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ 2, 4, 6க்கு வந்து 2 into 2, 2 into 3. இது 2, இது 4, இது 6. highest common factor வந்து it is 2. LCM வந்து பாத்தீங்கன்னா இது 15, 3, 5, இது 5, இது 3 into 5. ஸோ LCM இது வந்து HCF னா காமனாக இருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். LCM னா காமனாக இருக்கிறது எடுக்கணும், காமனாக இல்லாத எடுக்கணும். ஸோ இதுதான் LCM. ஸோ it is 15. ஸோ 2/15 is the our answer. ஸோ இதே வந்து மார்ஜினுக்காக இது highest common factor போல LCM கேட்டிருந்தாங்க அப்படின்னா நியூமரேட்டர் வந்து we have to calculate LCM, denominator வந்து we have to calculate HCM. ஸோ இதில் LCM அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 2, 2, 2, 2, 3 அப்படின்னா ஃபஸ்ட்டு காமன் வந்து போட்டுறோம் 2, அப்புறம் காமனில் அது போடுறோம் 2, 2 சார் 4, 4 3 சார் 12 வரும். இது LCM. இது HCF எடுக்கும்போது 3, 5, 5, 3 into 5. ஸோ நமக்கு காமனாக பார்த்தீங்கன்னா 5, 5, 5, 5 இருக்கு. இது HCF. ஸோ 12/5 அப்படின்னு. ஸோ இது கேட்கல, ரெண்டாவது விஷயம் கேட்கல, ஃபர்ஸ்ட் இது கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து 2/15 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து எதில் அது HCF கேட்கலாம் இல்லை LCM கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே கேட்ட கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா கேட்காத கேள்வியும் நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.